கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அற்புதமாய் இந்த ஜெபம் நிகழ்ச்சியில் எங்களோடு கூட ஜெபிக்க வந்திருக்கிற, வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிற அன்பு விசுவாசிகள், நண்பர்கள், அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் இனி தொடர்ந்து நாம் இன்னும் முன்னிருந்ததை விட அதிகமாக நம்ம வார்த்தையை தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு திரும்பி அந்த பலத்தை தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். பிதாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த வார்த்தையை கேட்க, கர்த்தாவே தியானிக்க, அதன் அடிப்படையில் ஜெபிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் பாராட்டுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். இயேசுவின் தூய இரத்தத்தை எங்கள் மேல் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நடத்துவீராக. சத்திய ஆவியானவராகி நீர் எங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவீராக. சத்தியத்தை அறிய உதவி செய்வீராக. அந்த சத்தியம் எங்களை விடுதலை செய்யட்டும். ஏனென்றால் நீரே சத்தியமா இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர்களை செம்மையான வழியில் நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you people. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நடுவில் சில நாட்கள் செய்ய முடியாமல் போயிட்டு, ஆனால் நேற்றைய தினத்திலிருந்து மீண்டும் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து அற்புதமாய் அனுதினமும் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்தே சங்கீதம் 112 தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் அதில் இருக்கிறவைகள் ஒவ்வொன்றும் வெரி ப்ரெஷியஸ். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைகள், தேவனுடைய விருப்பங்கள், ஒவ்வொரு விசுவாசியை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஆசை. பாருங்க, என் மனசு ஒரு ஆசை இருக்குது, அதை நான் சொல்லாமே இருந்தால் அது ஒரு பயனும் இல்லை, ஒரு பலனும் இல்லை, யாருக்கும் அது எந்த ஒரு பலனும் செய்யாது. ஆனால் இப்படி ஒரு ஆசை இருக்குது, இப்படி ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் காரியங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. நான் இன்னொருத்தரை குறித்து வைத்திருக்கிற அந்த ஆசைகளும் விருப்பங்களும் நடக்குது. கடவுள் அப்படி தான். அவர் மட்டும் மனசில் எல்லாவற்றையும் அவன் வச்சுருந்தாருன்னா யாருக்கும் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அழகாக இந்த கடிதம், இந்த வேதம் நான் விசுவாசிக்கிறேன், இது ஒரு அன்பின் கடிதம். அப்பா கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற ஒரு அற்புதமான கடிதம், ஒரு உயில். கடவுள் நமக்கு வைத்திருக்கிற ஐஸ்வர்யம். அதான் ஜெபம் பண்ண பாருங்க, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு இருக்கிற பங்கு என்ன, நமக்கு என்னென்ன ஐஸ்வர்யத்தை கடவுள் வைத்திருக்கிறார், என்னென்ன வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் இதன் மூலமாக தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆளால் கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். அது ரொம்ப கவலை தருகிறது. ஐஸ்வர்யம் வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஆனால் வேணான்னு சொல்கிற ஆட்கள் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாமே பொல்லாதவர்களாகி நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர் ரொம்ப நல்லவர். தன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையை அருளாமல் அவர் இருக்கவே மாட்டார். அதனால தான் வாசிக்கிறோம் யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. ஒவ்வொரு நன்மை நமக்கு உண்டாகிற ஒவ்வொரு நன்மை எங்கிருந்து வருது? பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது.
ஆகவே தான் அதை பார்த்து கொண்டிருக்கும் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம வேதம் ரொம்ப முக்கியம். இதனாலே நாம் நம்முடைய மனதை புதுப்பித்து கொள்ளும் போது நாம் மறுரூபமாகிறோம். வாழ்க்கை மறுரூபமாகுது, வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எல்லாவற்றிலும் பொருளாதாரத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், சரீர சுகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், திருமணத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் ரோமர் 12:2 பார்க்கிறோம். மனம் புதிதாகிறதுனாலே நம்ம மறுரூபமாகிறோம். மனது ரொம்ப முக்கியம். கண்டதையும் போட்டு நம்ம மனதில் கிராஸ் பண்ணி அதை உள்ள என்டர்டைன் பண்ணிட்டோம்னா அது வாழ்க்கையே கெடுத்துடும். அதனால தான் பாருங்கள், சங்கீதம் 112 ரொம்ப ரொம்ப முக்கியம். தினைக்கும் படி. அது இந்த 3ஆம் வசனத்தை பார்க்குறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் இருக்கும். 9ஆம் வசனம், வாரி இறைப்பான் ஏழைகளுக்கு கொடுப்பான், நீதி என்றென்றைக்கும் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த சங்கீதம் 112ல் இந்த 3ஆவது வசனமும் 9ஆவது வசனமும் பொருளாதார செழிப்பை குறித்து பேசுது. அதில் அவனுடைய நீதி, ரைச்சியஸ்னஸ் கனெக்ட் ஆகுது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அதே போல் 9ஆவது வசனம், வாரி இறைப்பான் ஏழைகள் கொடுப்பான், அவன் நீதி என்றென்றைக்கும் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு நீதியாய் அவன் இருப்பான், நீதியாய் கடவுள் கொடுக்குற பணத்தை செலவு பண்ணுவான், கர்த்தருடைய வழிநடத்துதல் படி அவன் நடப்பான். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு பேலன்ஸ், அதாவது கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம், அது சுத்தமாகவே அதை குறித்து கண்டுக்காத மக்களை நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. பார்த்துக்கிறேங்க, உண்மையை சொல்கிறேன், நல்ல மக்கள். ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் வெரி சின்சியர் பிலீவர்ஸ், வெரி சின்சியர் பாஸ்டர்ஸ், ரொம்ப உண்மையாய் ஊழியர் செய்கிறவர்கள். இல்லை, சில பேர்லாம் பார்த்தாலும் நமக்கு ஆசை இருக்கும், ஐயோ இவங்கள மாதிரி இருக்கணுமே. ஆனால் இந்த பொருளாதார விஷயத்தில் சுத்தமாக தன்னுடைய மக்களுக்கு இதை குறித்து சொல்லிக் கொடுக்காம, தாங்களும் அதை பற்றி எந்த ஒரு அக்கறை எடுத்துக்காம, 2 கொரிந்தியர் 8:9, ஏசு நமக்காக ஏழையானா நம்மை செல்வந்தர்களாக்க இதை சொல்ல போய் தான் கடவுள் இப்போ 20 வருஷமாக எங்களை இந்த ஊழியத்தை கொடுத்து நடத்துகிறார். நாங்கள் இருந்த சபைக்காக கடவுள் நன்றி சொல்கிறோம். முன்னாடி ரொம்ப நல்ல பீப்புள், ரொம்ப இன்றைக்கி நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க, எங்கள் உறவினர்கள். அவங்க இன்னும் நிறைய காரியங்களை அவளை பார்க்கும்போது இன்னும் ஒரு வியப்பு உண்டாகுது. நல்ல ஊழியங்கள் பண்ணுறாங்க. ஆனால் விசேஷமாய் பொருளாதார காரியத்தில் 2 கொரிந்தியர் 8:9, ஏசு நமக்காக ஏழையானார், இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஏன் அதை விலகி கொள்ள முடியல? பிரசங்கி புத்தகத்தை படிக்கும்போது ஒரு வசனத்தை பார்த்தேன். பிரசங்கி 10:1 படிக்கிறோம். ரொம்ப இந்த வசனத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. பிரசங்கி, நீதிமொழிகள்லாம் படிக்கணும். நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனங்கள்லாம் இருக்கும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஒரு பர்ஃப்யூம் மேக்கர் ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லாம் ரொம்ப இன்றைக்கி இருக்கிற பர்ஃப்யூம்ஸ் மாதிரி கிடையாது. அந்த காலத்துலலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் டியோட்ரெண்ட் ஏதாவது பிஷ்னு அடிச்சுட்டு போயிடலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது தைலத்தை, பரிமள தைலத்தை அவர்கள் செய்வார்கள். அதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ், நிறைய இடத்துல இருந்து, பூக்கள்ல இருந்து, பழங்கள்ல இருந்து, எங்கெங்கிருந்தோ என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த சென்ட்டை கலெக்ட் பண்ணி தைலத்தை தயாரிப்பார்கள். அப்படி தயாரிக்கும் போது ஒரு செத்த ஈ அதில் போய் விழுந்து அந்த தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போகப்படும். இன்றைக்கி நம்ம சென்ட் வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே போய் ஈயெல்லாம் உழவ முடியாது. ஆனால் அந்த நாட்களில் தைலத்தை என்ன பண்ணுவாங்க, தயாரிப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் போட்டுப்பாங்க சென்ட் மேக்கிங். ஆனால் ஒரு பெரிய ஃபீல்டு. அது ரொம்ப அந்த நறுமணத்தை உருவாக்குறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். பூக்களில் ஒரு நறுமணம் இருக்குன்னா அதுக்கு நேச்சுரலாகவே அந்த சென்ட் இருக்குது. ஆனால் அதே அந்த ரோஜாவோடைய வாசனையோ, இல்லைன்னா அந்த ஒரு ஜாஸ்மினோட வாசனையோ, இல்லை ஒரு லாவெண்டரோடைய ஸ்மெல்லையோ கொண்டு வரதற்கு பாருங்க, அதான் தைலக்காரனுடைய வேலை. பர்ஃப்யூமர் அவன் பேர். பர்ஃப்யூமரோட வேலை அந்த ஆயின்மெண்ட்டை, அந்த தைலத்தை செய்யணும். ஆனால் அந்த டெட் ஃப்ளைஸ் என்ன பண்ணுது, நாரி போக பண்ணுது, நாரி கெட்டு போக பண்ணும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அந்த மாதிரி தான் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்பம் மதியினமும் அப்படியே புரியுது உங்களுக்கு. ஸோ லிட்டில் ஃபாலி outweighs wisdom and honor.
எல்லா ஊழியக்காரங்க அவர் ஜெபித்தா அப்படி இருக்குங்க, ஹெல்ப் பண்ணும். ஆனால் அவர் செழிப்புக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருப்பார். லிட்டில் ஃபாலி, கொஞ்சம் மதியணும். எதில்? கல்வாரி சிலுவையை குறித்து, அதில் நம்முடைய ரட்சகர் செய்ததை குறித்து. அதனால தான் யார் ஜாக்கிரதையாக இருக்காங்களோ இல்லையோ, பிரசங்கியார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா இவன் ஒரு தைலக்காரனை விட இவனுடைய வேலை ரொம்ப பெரிய வேலை. இவன் கூட ஒரு செத்த ஈ விழுந்துருச்சு, நாரி போச்சுன்னா தூக்கி போட்டு திரும்பி புதுசாக என்ன பண்ணலாம் செய்யலாம். ஆனால் மக்களுடைய வாழ்க்கையோடு செயல்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் சொல்லுகிறேன், ஒரு தைலக்காரனை விட நீங்கள் ரொம்ப பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம், அதுக்குள்ளே கடவுளுடைய வார்த்தை, அதை பத்திரப்படுத்தி கெட்டு போகாமல், கெட்ட ஈ மாதிரி கண்ட போதனை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அதனால் பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கும் சொல்கிறேன், விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், கண்டதையும் கேட்டுறாதீங்க. உங்கள் இருதயம் நல்ல இருதயம் போல் இருக்கும். கெட்ட ஈக்கள் வந்து விழுந்துச்சு, கெட்டு போச்சுன்னா எல்லாமே நாரி போயிடும் வாழ்க்கை. ஆனால் அந்த நல்ல சத்தியங்களை கேட்கிற நல்ல நண்பர்கள், நல்ல விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், அது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை, வேதம் என்ன சொல்லுது? 2 Corinthians 8:9, அவர் ஏழை ஆளார் தான். எனக்கு பிடிக்கலன்றதுனால அதை என்னால் அதை உதறி விட முடியாது. மாறாக தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கும் உண்டாகிற பலன் ஜீவன், ஐஸ்வர்யம், கனம். அப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்ப நம்ம நடக்கணும்னா, என் ஆசை, என் விருப்பம், என்னுடைய தியாலஜி, என்னுடைய டாக்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேதம் என்ன சொல்லுதுன்றத பார்க்கணும். அப்போது நிறையா ஊழியக்காரங்க இதை மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் பார்க்கணும் பாருங்கள், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினோம் அப்படியே என்ன பண்ணிடும், அவன் வாழ்க்கை கெட்டு போகிறது மட்டும் கிடையாது, பல பேருடைய வாழ்க்கை. ஏதோ வசனத்தை வச்சுக்கிட்டு ஏதோ வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு கடவுள் என்கிட்ட இதை பேசுனார் அதை பேசினாருன்ட்டு தப்பு. வார்த்தையை புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் பார்க்கணும். யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான், நீ அப்படியே செய்யறது போய் செத்துற முடியுமா? சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் இந்த வேதத்தை எப்படி பார்க்கணும், புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் பார்த்து, கர்த்தர் பசுத்தாவியானவர் இன்னைக்கு எனக்கு தந்து என்னை வழி நடத்துகிறார் என்கிற பெரிய அறிவோட புத்தியோட ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், சொற்ப மதியினத்தை கூட செஞ்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். இந்த மதியினம் வந்து வாயில் வார்த்தையாக வெளியே வந்துடக்கூடாது, மனது யோசனைகளாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் இரவு பகல் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி இதன் அடிப்படையில் காரியங்களை செஞ்சோம்னா நம்ம தப்பித்துக் கொள்வோம். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் இருக்கும்னா ஆமேன்னு சொல்லுங்க, விசுவாசிங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, செத்தையை தூக்கி நாளை உள்ள போட்ட மாதிரி கெடுத்துரும், தைலத்தை கெடுத்துரும். நாளைய மனைவி தைலக்காரன் மாதிரி, நான் தைலக்காரி. உங்கள் வாழ்க்கையை நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக ஒரு பர்ஃப்யூமர் மாதிரி நாங்கள் அது வந்து உங்கள் வாழ்க்கையை அழகாக வாசனை மிக்கதாக வர வேண்டும் என்று வேதத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து போட்டு தயாரிக்கும் போது இதையும் உள்ளே போட்டு என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துடாதீங்க. எனக்கு இவ்வளோ எஃபர்ட்டை போடுறது திரும்பி ஒரே ஒரு நோக்கம்தான். எங்ககிட்டையும் கேமரா இருக்குது, நாங்களும் ஒரு மைக் வாங்கியிருக்கோம், நாங்களும் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவோம், அதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது. அதன் மத்தியிலையும் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்தி அவர் மகிமைப்படுகிற அந்த நறுமண தைலம் அந்த வாசனை வீச வேண்டும். எல்லா இடத்திலும் கடவுள் உங்களை வெற்றி பெற வைத்து அவரை அறிகிற அறிவின் வாசனை வீசணும். அவர் அறிகிற அறிவின் வாசனைன்னு போட்டிருக்கு. அறிகிற அறிவின் வாசனை எல்லாருக்கும் தெரிய வரணும். அதுக்கு ஊழியக்காரனுடைய வேலை இன்றமையாதது, ரொம்ப முக்கியமான வேலையை ஊழியக்காரன் செய்கிறான். அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற GJCF மக்களுக்கு சொல்லுகிறோம், மற்ற சபை விசுவாசிகளுக்கு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, ஊழியக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் பைபிளில் இருக்கே, ஏன் நீங்கள் இதெல்லாம் போதிக்க மாட்டீங்கன்னு போய் கேளுங்க. நம்மை நல்லா வைப்பதற்கு, நம்மை செல்வந்தர்களாய் மாற்றுவதற்கு இயேசு ஏழை ஆனார்னு போட்டிருக்கேன், ஏன் இதெல்லாம் நீங்கள் ப்ரீச் பண்ண மாட்டீங்க, சொல்லித்தர மாட்டீங்க பாஸ்டர்னு போய் கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அவங்க மனதை திறப்பார். இல்லையா, இதெல்லாம் போதிக்கிற ஆட்களாய் நீங்கள் மாறுங்கள். வேதம் சொல்லியது, காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டிய நீங்கள்னு போட்டிருக்கு. பிரசங்கம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சபை ஆரம்பிக்க சொன்னார்னா சபையை ஆரம்பிங்க, வைராக்கியமாக இருங்க, ஊழியர் செய்யுங்க. எங்கள் சபையெல்லாம் இப்படி தான், கர்த்தருடைய வார்த்தைக்காகவே
சத்தியத்திற்காகவே நின்றோம், கல்வாரி சிலுவைக்காகவே நின்றோம். A little folly outweighs wisdom and honor. ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன மதியினம் அவ்வளோ பெரிய ஞானத்தையும் கனத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், கெடுத்துடும். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். செய்கிற வேலைகள், பேசுகிற பேச்சு, முக்கியமாக படுகிற பிரசங்கம், கேட்கிற பிரசங்கம் எல்லாம் எதை கேட்குறோம், எதை பேசுகிறோம், எதை தியானிக்கிறோம் ரொம்ப முக்கியம். எல்லா கனத்தையும் எல்லா ஞானத்தையும் ஒரு சின்ன விஷயம் சொற்ப மதியினம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் திரும்பி ஆரம்பித்து அங்கேருந்து ஆரம்பித்து வெளியே வரதெல்லாம் ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால தான் உங்களை உற்சாகப்படுத்துகிறது நல்ல வார்த்தைகள் தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்யும்படிக்கு சங்கீதம் ஜெபம் பண்ணுங்க. பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். எஸ் ஃபாதர். இந்த நாளில் கத்தாவே இந்த ஜெப கொடுகையில் எங்கள் எல்லாரையும் கத்தாவே இயேசுவின் நாமத்தை ஒன்றிணைத்த கிருபைக்கா நமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தத்தை திருத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே எங்களோட இருதயத்தில் பிசாசானவன் வந்து எந்த கர்த்தாவே மதியினத்தையும் கலந்துராதபடிக்கு தேவ ஆவியானவர் எங்களை காத்துக்கொள்வீராக. தேவ வார்த்தைகளை நாங்கள் இருதயத்தில் வைத்து விசுவாசித்து அதன்படியே நடக்க ஆவியானவர் உதவி செய்வீராக. இந்த பலனை தருவீராக. உம்முடைய ஆவியை ஒவ்வொருவர் மேலே ஊற்றுவீராக பிதாவே. நீர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்க உதவி செய்வீராக. எங்கள் உதவியாளரே துணையாளரே எங்களுக்கு உதவி செய்வீராக. நாளையும் நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எவ்வளோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்களே ஆண்டவரே, அவர்களுக்காக முன்னத்தை வந்துட்டு இருக்கிறோம் அப்பா. இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் நீர் சொன்ன வார்த்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாக பிசாசானவன் இருதயத்தில் பேசி கொண்டிருந்தால் அந்த வார்த்தைகளை ஆண்டவரே, பிசாசோட சத்தத்தை நாங்கள் இயேசு நாமத்தை தடை பண்ணுகிறோம். அவனை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். இந்த வார்த்தை இன்றைய நாளில் கர்த்தாவே பலிக்கட்டும். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் சுகமடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக. கடனில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் இந்த நாளில் விடுதலை அடைவார்களாக. என் தேவன் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையை நிறைவாக்குற என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை சந்திப்பீராக. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். இன்னும் என்னென்ன போராட்டங்கள்லாம் சந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த போராட்டங்கள்லேருந்து விடுதலையை தருவீராக. குடும்பங்களில் சந்தோஷ சமாதானத்தை தருவீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. சந்தோஷத்துக்குள்ளார நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. விசேஷமாய் கர்த்தாவே, கடன் பிடியில இருந்து தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்கப்பா. கடந்த நாட்களில் தவறு இருக்கலாம், தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம். கர்த்தாவே, இப்பொழுது உங்கள் இரக்கம் பெருகட்டும். இரக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. அடமானத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள்லாம் திருப்பப்படட்டும். நகைகள் திரும்பி வருவதாக, வீடுகள் திரும்பி வருவதாக, வாகனங்கள் திரும்பி வருவதாக. உதவி செய்யுங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் வருவதாக. கர்த்தாவே, தவறான இடத்துல மாட்டி கொண்டிருக்கிறவர்கள்லாம் விடுதலை செய்வீராக. தவறான பழக்க வழக்கத்தில், தவறான வேலைகளில் கர்த்தாவே விருப்பமின்றி கர்த்தாவை மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் விடுதலையை செய்வீராக. மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. பலருக்கு வேலை வாய்ப்புகளை தரும்படிக்கு பெரிய பெரிய முதலாளிகளாய் மாற்றுங்க கர்த்தா. அப்படியே செய்ய போகிற தயவு தொடர்ந்து பார்க்குற மக்களுக்காக செபிக்கிறோம். புதிதாக இன்றைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்றவர்களுக்காக செபிக்கிறோம். இன்னும் ஒரு நாட்களை பார்க்க போகிற புது புது வியூவர்ஸ்க்காக செபிக்கிறோம், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக செபிக்கிறோம். எல்லாரும் வாழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனை சுதந்தரிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே கர்த்தரை பரிசுத்தம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாவம் நின்று மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கும்படி கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை இருக்கிறவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில சாபமானபடியால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் பலிப்பதாக. Thank you so much people. Love you so much. God bless you. மீண்டும் நாளை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பிருத்வி, உங்கள் சங்கீதா.